வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 8 எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது. நான் நார்மலாக மைக்ரோசாஃப்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நார்மலாக விண்டோஸ் 8 மைக்ரோசாஃப்ட் டவுன்லோட் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க கூகுள் செரமில். அதுக்கு பிறகு அதில் டவுன்லோட் விண்டோஸ் 8 டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைல் அதோட மைக்ரோசாஃப்ட் கடைசியில் எழுதியிருக்கும். இப்படி வர லிங்கை ஓகே பண்ணுங்க. அதில் உள்ளுக்கு போன உடனே கீழே டவுன்லோட் டூல் ஒன்று இருக்கும், அதில் கிளிக்காக கொடுங்க. அதில் நார்மலாக கீழே ஒரு ஃபோல்டர் டவுன்லோட் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நார்மலாக ஜெஸ் ஒரு நோ கேட்கும், அதில் ஜெஸ்ஸுக்கு கொடுங்க. அதில் நார்மலாக இப்போ விண்டோஸ்ன்ற ஒரு லோகோ இந்த லோகோ வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமெண்டு கேட்குது. அதில் உங்களுக்கு இங்கிலீஷ்னா இங்கிலீஷை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வேணுமெண்டு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஞ்சில் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு என்ன எடிஷன் வேணுமெண்டு கேட்குது. அதில் நான் இப்போ உங்களுக்கு 8.1 ப்ரொஃபஷனல் வேணுமெண்டா அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 8.1 நார்மலுக்கு கொடுத்து காட்டுறேன். அதுக்கு பிறகு ஆர்ச்சிடெக்ட் அதில் 32 பிட்டா இல்லாட்டி 64 பிட்டா உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இப்போ 64 பிட் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு நான் சுவிமாவுக்கு கொடுக்குறேன். இப்போ இதில் கேட்குற என்னென்னா டிஸ்க் மெமரி ஃப்ளாஷ் யூஎஸ்பின்ற முதலாவது நாங்கள் டிரெக்டாக யூஎஸ்பியில் பூட்டபிள் பண்ணலாம் இப்படியே வச்சுக்கொண்டே. அதுக்கு பிறகு ஃபிஷ் ஐஎஸ்ஓன்றது அது எங்களுக்கு தேவையான இப்போ நாங்கள் கார்ட் டிஸ்கில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு தேவையான இப்போ இது காப்பி பண்ணியும் எடுக்கலாம், இல்லாட்டி நாங்கள் பூட்டபிள் யூஎஸ்பிலையும் பண்ணி எடுக்கலாம். அதாவது சிடியில் ரைட் பண்ணலாம், இல்லாட்டி யூஎஸ்பிலையும் நாங்கள் பூட்டபிள் பண்ணலாம். நான் இப்போ ஃபிஷ் ஐஎஸ்ஓலையே கொடுக்குறேன். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டுக்கு கொடுங்க. இப்போ நார்மலாக எந்த கார்ட் டிஸ்க்குள்ளே சேவ் பண்ணுற எந்த இடத்துல சேவ் பண்ணுறேன்னு கேட்கும். நான் இப்போ என்ற ஒரு கார்ட் டிஸ்கில் நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன். நான் இப்போ பேர் எனக்கு ஈஸியான மாதிரி விண்டோஸ் 8.1 நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். ஓகே. அதுக்கு பிறகு இதில் எஸ்டிமேட் தோன்றா அதில் நார்மலாக இப்போ எவ்வளோ டைமில் டவுன்லோட் ஆகுமெண்டு காட்டும். இப்போ எனக்கு நார்மலாக இப்போ ஒரு மணித்தியாலம் மட்டும் காட்டுது. பட் ஒரு மணித்தியாலம் ஆகாது, ஒரு 35 நிமிஷத்துலேயே நார்மலாக டவுன்லோட் ஆகும். இப்போ உங்கள்கிட்ட கனெக்ஷன் இன்டர்நெட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஸ்பீடாக டவுன்லோட் ஆகும். நார்மலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.